ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊர் எஸ்ஆர் பட்டினம் நெல் குடோனு. நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. இங்கே நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க நல்ல விலைக்கு. பாருங்கள், இன்னும் ஆஃபீஸ் ரூம் திறக்கலை. எங்கள் ஊரில் பாருங்கள் எப்படி நெல் குடோன்லாம் இருக்குது. எஸ்ஆர் பட்டினம் கருதறுத்து நெல்லெல்லாம் கொண்டாந்து இதில் கொட்டி படுதா போட்டு மூடிடுவாங்க. டிஎன்சி திறந்தோன்னே ஒவ்வொருத்தலாம் டோக்கன் போட்டு கொட்டோன்னே அந்த டோக்கன் படி ஓட்டு நெல்லை அன்னன்னைக்கு எடுப்பாங்க. பாருங்கள், மிஷின் இருக்கா, இங்கே ஒரு மிஷினு, அங்கே ஒரு மிஷின் இருக்குது, இங்கே ஒரு மிஷின் இருக்கா. அந்த மிஷினுக்குள்ளே கொட்டுவாங்க நெல்லை. ஒரு 10 பேர் ஆள் வேலைக்கு அவங்களே விட்டுருவாங்க. கொட்டினோன்னா அது நெல் தனியாக பதறு தனியாக பிரித்து எடுத்துரும். அதுக்கப்புறமா அது சாக்கில் கட்டி கவர்மெண்ட்டுக்கு லாரியில் ஏற்றி கொண்டுட்டு போவாங்க. எவ்வளோ நெல் இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் பெரிய விவசாய கிராமம். 2 போகம் நெல் போடுவாங்க. நெல் மட்டும்தான் விவசாயம், வேறு எதுவும் கிடையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் நிறைய நெல் வரும் காலத்துக்கு. இது கோடை, அதனால் நெல் கம்மியாக இருக்குது. காலையிலங்கிறனால ஆள் இல்லை. கொஞ்சம் நேரம் ஆனால் குடோன் திறந்ததுக்கப்புறம் ஜேன்னு ஆள் நிறைய இருக்கும். திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் நெல் போடுறதுக்கு. அவங்க டோக்கன் வர்ற அன்னைக்கு அவங்க நெல்லை போட்டு நம்ம காசு நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க. அக்கௌண்ட் புக் வாங்கிட்டு. இப்போ நெல் விற்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் விலையும் கூட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் பாருங்கள், இந்த வசதியெல்லாம் இருக்குது. எங்கள் ஊர் சூப்பர் ஊர். எல்லா வசதியும் இருக்குது எங்கள் ஊரில். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது மஞ்சட்டு பொட்டல். அது ஒரு நாளைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நெல் அடித்து போட்டிருக்கா பாருங்க.